சரிகமப நிகழ்ச்சியில சிங்கர் ஸ்ரீனிவாசன் இனியாவ பத்தி சொல்லியிருந்த விஷயம், அங்க இருந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க நடந்திருக்காமா. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் தங்க மகன் தேவா வாரம் அண்ட் அவருடைய பாடல்கள் தான் ஒலிக்கப்பட்டுட்டு இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. குறிப்பா இனியா அவர்கள் தேவா சாரோட பாடல ரொம்ப சூப்பரா பாடி கோல்டன் ஷவர் கூட வாங்கியிருக்காங்களாமா. இனியா பாடுனதுக்கு அப்புறம் தேவா சார் இனியாவ பார்த்து ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நீங்க பாடுறப்ப அந்த பாடல் நான் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணனோ, அதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிங்கிங்ல மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாரி ரொம்பவே சூப்பரா இனியாக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் தேவா சார் முடிச்சதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்ரீனிவாசன் சாருமே நெறைய விஷயங்கள் இனியாவ பத்தி சொல்லியிருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தேவா சார் நீங்க சொன்னதெல்லாம் 100% உண்ம. ரொம்பவே சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மிஸ்டேக்க அடுத்த டைம் அத பண்ணாம கரெக்ட்டா பண்ணிருவாங்க. அது உண்மையிலேயே இனியா கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு குவாலிட்டி. அது மட்டும் இல்லாம எப்படியாவது நல்லா பண்ணணும், ஏதாவது யூனிக்கா பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கு. போன வாரம் ஒரு சின்ன தடுமாற்றம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் கோல்டன் ஷவரே வாங்கிட்டாங்க. இதுதான் இனியாவோட கான்ஃபிடன்ஸ். இது மட்டும் இல்லாம அவங்க என்னைக்குமே நம்ம மிகப்பெரிய ஒரு நடிகையோட பொண்ணு அப்படிங்கிற பந்தால இருந்ததே கிடையாது. எல்லாத்துட்டயுமே ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. ரொம்ப காமா இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. இன்னாரோட பொண்ணு தான் இவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த குவாலிட்டீஸ்லாம் இந்த வயசுல இவ்ளோ பக்குவத்தோட யாருக்கும் இருப்பாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு இனியாவ பார்த்து ரொம்பவே நெறைய விஷயங்கள் புகழாரம் சொல்லியிருந்தாரு. இத கேட்டு இனியா பயங்கரமா ஷாக் ஆகி அங்கேயே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தேவயானி மேமுமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி அங்க இருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சரிகமப மேடையில நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இது வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இனியாக்கு வாழ்த்துக்களும் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த சீசன்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதை, அதாவது நடிகர் குமரன் அவர்கள் ரீசெண்டா ரொம்பவே எமோஷனலா ஒரு சில பதிவுகள ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து குமார சம்பவம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா 17 வருஷ கனவு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு வருஷமா நான் வந்து ஹீரோ ஆகிற மாட்டேனா அப்படின்னு ஏங்கியிருக்கேன். அதுக்காக உழைச்சிருக்கேன். என்னோட அப்பா வந்து சாதாரண ஒரு டீ விக்கிற கடையில வேலை செஞ்சவரு. அவருக்கு சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசை. என்ன எப்படியாவது ஹீரோவா பார்க்கணும்னு ஆசை. அவருக்காக நான் எங்கெங்கேயோ போனேன், ஓடுனேன், அலைஞ்சேன். கடைசியா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. அதை யூஸ் பண்ணேன். அண்ட் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். ஹீரோவா குமார சம்பவம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த தருது. இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. குமார சம்பவம் படத்த பத்தி அவர் பேசியிருந்தது, இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் டிவிலேருந்து ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் உருவாகியிருக்காங்க. இவரும் அதே மாரி நல்லா வந்தா ரொம்பவே சந்தோஷம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.